ஒரு பொம்பளை என் வீட்டு படியேறி வந்து என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு போறா. ஆனா என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. கிருபானா யாருன்னு தெரியும்ல? கிருபாவோட மதிப்பு மரியாதை என்னன்னு ஊருக்குள்ள பாத்துருக்கீங்கல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டான். நான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறது காரணமே நீதானே? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருப்பேன். உங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்களை மீறி என்ன வேணா பண்ணலான்ற தைரியம் வந்துச்சுல? யாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வச்சுட்டேன். என்னங்க வேண்டாங்க, விட்டுருங்க. நம்ம பொண்ணு பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்னடி நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? பொண்ணு எங்க போறா எங்க வரான்னு பாக்குறத விட்டுட்டு உனக்கு வேற வேலை இருக்கு? இதான் ஒரு பொண்ணை வளர்க்கிற லட்சணமா? அன்னைக்கு கட்சி சொல்லிச்சுன்னு ஒரே காரணத்துக்காக சீட்டுக்கு ஆசைப்பட்டு உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள விட்டது தாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த அன்னைக்கே அத்தோட அத்து விட்டுருந்தனா இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்காது. என் மேல இந்த வீட்டுல பயமும் இருந்திருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் குளிர்ட்டு போய் சுத்திட்டு இருக்கீங்கல்ல? நீ இதுல குறுக்க வராத, பேசாம நில்லு. இவங்களை காப்பாத்துற நடுவுல வந்து உன் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை தட்டி கேட்டா இவ ஏன் முன்னாடி வச்சு என் தம்பி திவாகர் சட்டை பிடிக்க. இவ்வளவும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. இவங்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இவனை வீட்டுல நம்ம வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கம். அந்த பொம்பளை முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நின்னது என்னால தாங்கிக்கவும் முடியல. எல்லாத்துக்கும் நிக்கிறாளே இவதான் காரணம். அண்ணா இனி ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்க கூடாதுண்ணே. ஏய் வாடி வாடி பொண்ணை விடுங்க ஐயா. ஐயா ஐயா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னா என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வந்த கருணா சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். நான் போக மாட்டேன். நீயா என்கிட்ட இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லாம நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அண்ணா பாருங்கண்ணே, பாத்தீங்களா? இதுக்கு ரெண்டுத்தையும் பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன்ல,
எல்லாம் இதுக்கு ரெண்டு சேர்ந்து போட்ட டிராமா. அண்ணா இப்பவே ஒரு முடிவு கட்டினேன். நம்மள அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டுல யாரு இருக்குன்ற அவசியம் இல்ல. டேய், உனக்கு இத்தனை வருஷமா கூட இருந்த இந்த அண்ணன் முக்கியமா இல்ல நேத்து வந்த இவ முக்கியமா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல வாழவே முடியாது. உனக்கு எது முக்கியன்றத இப்போ இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கோ. கண்ணா, உன்னை தேடி வந்த தேவதடா இந்த இந்து. அவளை மட்டும் கைவிட்டுறாதடா.